மக்களே, ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் என்ன பிரச்சனைங்கிறத உங்களுக்கு எளிமையாக புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன். அமெரிக்கா ஈரானை நியூக்ளியர் வெப்பன் தயாரிக்கக்கூடாது, உலக அமைதிக்கு நல்லது இல்லைன்னு சொல்லி ஒரு ஒப்பந்தத்துக்கு கூப்பிட்றாங்க. ஆனால் ஈரான் எங்களோட பாதுகாப்புக்கான தான் நியூக்ளியர் வெப்பன் தயாரிக்கிறோம், இந்த ஒப்பந்தத்துக்கு சம்மதிக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. ஈரான் நியூக்ளியர் பவர் தயாரிக்கிறனால அமெரிக்காவுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறீங்களா? ஆயுதத்தில் சின்ன நாடாக இருக்கும் போதே ஈரான் அமெரிக்கா சொல்றதை கேட்க மாட்டேங்குது. நியூக்ளியர் வெப்பன் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா ஈரானே பவர்ஃபுல் நாடாயிரும், அப்புறம் அமெரிக்காவில் டாலர் மதிப்பு குறைஞ்சிரும். இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, சைனாவோ ரஷ்யாவோ சவுத் கொரியாவோ அமெரிக்கா சொல்றதை கேட்காது, ஏன்னா இதுவே தனி பவர்ஃபுல்லான நாடு. இந்த ஸ்டேட்டுக்கு ஈரான் வந்துடும். அது மட்டும் கிடையாது, அவங்க ஆயில் சப்ளையும் பண்ணுறாங்க, அப்போ இன்னுமே ரொம்ப பவர்ஃபுல் ஆயிடுவாங்க. அப்போ இந்த பிரச்சனைனால தான் போர் நடக்குதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா இந்த பிரச்சனை இன்னைக்கு நேற்று ஆரம்பிக்கல, கடந்த 20-30 வருஷமாகவே இந்த பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. அப்புறம் எதுக்கு போர் நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, உலகம் ஃபுல்லாகவே எப்ஸ்டீன் ஃபைல் பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அதுலேருந்து கவனத்தை திருப்புறக்காண்டி தான் இப்போ இந்த போரை தொடங்கியிருக்காங்க. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், எப்ஸ்டீன் ஃபைலில் வந்த பேர் எல்லாமே ஒரு டீமாக இருக்குது, அண்ட் அதில் வராதவங்களாம் ஒரு டீமாக இருக்காங்க.